அற்புதமான அகத்திய பெருமான் அதி சுரூபனா, ஆனந்த ரூபனா, ஆற்றவல் மிக்கவனா, பிரபஞ்ச வடிவமனா, ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனா, நமக்கு எல்லாம் பிடிச்சவனா, அன்பே உருவானவனா, அனுக்கிரகங்கள் கொடுக்கதவனா, தன்னை புகழாது பிறரை புகழ்ந்து சீடர்களை உயர்த்தி வைக்கி அளவு பார்க்கின்ற அற்புத சித்தனா இருக்கின்ற காரணத்தினால்தான் பிரபஞ்சமே அவருக்கு அடிபணிஞ்சு நிற்கு, பிரபஞ்சமே அவருக்குள்ள இருந்து இயங்குது. இறை கணங்களெல்லாம் அவளோட அற்புதமான அத்தகைய ஆலோசனை நிலைகளை கேட்டு வலம் வருது அப்படின்னு சொல்லி அகத்தியத்தை ஜெயிப்போம், அகத்தியத்தை ஜெபிப்போம், அகத்தியத்தை வணங்குவோம், வளமுடன் நலமுடன் வாழ்வோம், அகத்தியன் வர ஆனந்தம் வரும் அப்படின்னு சொல்லி அகத்தியன் இருக்கின்ற இடத்துல அனைத்து சுபீட்சங்களும் உருவாகும். அகத்தியரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இதிகாச புராணங்கள் அவரை பற்றி தெரியாட்டாலும் அகத்தியத்துக்கு மிஞ்சின என்ன ஒட்டுமொத்த ஞான கூட்டத்தின் தலைவனே அவர் இருக்கிற, அதுக்கு மிஞ்சின ஆற்றல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியமே வாழ்க, அகத்தியமே ஆனந்தம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே அனைத்தும், அண்டமும் அணுவே, அண்டமும் அவனே, அணுவும் அவனே அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடியை பணிஞ்சு நிற்போம். அற்புதமான நேரம் அதிலே அகத்தியரை வாழ்த்தி அகத்தியர் திருவடி பணிந்து வணங்கி நிற்போம். ஓம் அகதி சாய நமக. எல்லாரும் உட்கார்ந்துருங்க, எந்திரிச்சிடாதங்க. அகத்திய பெருமானுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கு. அவங்களும் வந்து சீடர்கள் வந்து வவுர்வசியோடு இருப்பாங்க. எல்லாரும் நீங்களாம் சாப்பிட்டு வந்திருக்கிய. அவன் சபையை பற்றி இறையாண்மையை பற்றி அந்த அம்மா மலர்விழி அம்மா சபையோட சீடர், சபையோட பேச்சாளர்கள், சபையில் ஒரு கவிஞராக வளம் வர்றவங்க. அவங்கள கூட்டு அவங்க வந்து சித்தா காலேஜில் தலைமை பொறுப்பில் இருந்து தற்சமயம் ஓய்வு பெற்று திருநெல்வேலி சித்தா காலேஜில் தலைமை இடத்துல அமர்ந்திருந்தாங்க. அவங்கள உங்கள் எல்லார் சார்பாகவும் அழைச்சி அருமையாக அழகாக பேசுவாங்க, அற்புதமாக பேசுவாங்க. கேட்டு மகிழ்ச்சி அடைங்க. கொஞ்ச நேரத்தில் சீடர்கள் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவற்றுக்குள்ளே வந்து சிவபெருமான் முருகப்பெருமான் கணங்கள் எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நன்றி கடன் செய்யணும்னா போயிட்டு வரந்தண்டியும் எந்திரிச்சு போயிடாமல் அந்த அம்மா சொல்லதை அழகாக கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். நாங்கள் மேடையிலே வச்சு சாப்பிடுவோம்னு நினச்சோம். அதுக்கு வந்து இடம் தராத பட்சத்தில் கீழே போய் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுதோம். உங்களை எல்லாம் நாங்கள் வரவேற்று நீங்கள் வணங்கி நிற்கிறவங்கள உங்கள் திருவடியை சிவபெருமான் தொட்டு வணங்கக்கூடிய ஒரே சபை இந்த சபை. யார் தன்னை மறந்து தன்னை இழந்து தான் என்ற நிலையை மறந்து வர்றீங்களோ அவங்களையெல்லாம் இறைவனே திருவடியை பணிஞ்சு வரவேற்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த அம்மா அழகாக பேசும், அற்புதமாக பேசும். நல்லா வாழ்க்கைக்கு தேவையான 1-2 கருத்துக்களை 20 ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிறகு நீங்கள் ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் நேராக கேட்கலாம். அதாவது அன்னையர்கள் கோயிலுக்கு போவதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சாப்பாட்டு விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இந்த தேவியை எப்படி வணங்கலாம், இந்த அம்பாளை எப்படி வணங்கலாம், லட்சுமி எப்படி வணங்கலாம், என்ன கிழமையில் என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது, சாயந்தரம் போல் தீப்பெட்டி கொடுத்தா பிரச்சனை ஆயிருமா, அதை கொடுத்தா பிரச்சனை ஆயிருமா, இதை கொடுத்தா பிரச்சனை ஆயிருமா, அடுத்த வீட்டுக்கு செலவு கொடுத்தா செல்வம் குறைஞ்சி போயிருமா, எத்தனையோ கேள்வி. 3 பேர் போகலாமா நல்ல காரியங்களுக்கு, ஒற்றை நிலை கொண்ட அத்தகைய புரோகிதர்களை பார்க்கலாமா, எத்தனையோ நிலை கொண்ட கேள்விகள் இருக்கும். எங்கள் பஞ்சலோக சிலையெல்லாம் அந்த 9 பாசான சிலைகள்னு சொல்லுவாங்க. நவபாசான சிலை அங்கே பழனியில் மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் இருக்கா, போகர் செஞ்சாரா, வேற யாரும் செஞ்சாங்களா, பழனி முருகனை அந்த கோலத்தில் பார்த்தானா பிரச்சனைகள் வருமா, என்ன எவ்வளோ எல்லா விஷயங்களும் உங்கள் வீட்டு விஷயங்கள்ல இருந்து ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் மனுஷனையெல்லாம் நம்பலை, நான் கடவுள்னு தான் கேட்பேன், கடவுள் சொன்னதை தான் நாங்கள் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு இருக்கிற ஆட்கள் நம்ம இருக்கோம். மனுஷங்க பொய் சொல்லிடுவாங்க, காசை வாங்கிட்டு பதில் சொல்லிடுவாங்க, அவங்க ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ள சிந்தனை இருக்கும். இருந்தாலும் சொன்னது உண்மையாக இருக்குமா பொய் இருக்காமா, ஏதோ தட்சணைக்கு புழுதானா அப்படின்லாம் நம்ம சந்தேகப்பட்டு இருக்கணும். சித்தர்கள் எதையும் எதிர்பார்க்காம எல்லாரும் கேளுங்க, யார் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே தடை கிடையாது. சின்ன விஷயங்களை கேளுங்க, இது ஞான சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி செஞ்சுக்கிறது, எல்லா விஷயங்களும் கேட்கலாம். ப்ரொமோஷனில் இருந்து
அது எல்லா நிலைகளையும் கேட்டு அதற்குண்டான நிலைகளையும் ஆகமங்கள்லாம் பேசுவார். என்ன காலையில் சிவசபையோட கொள்கை என்னன்னா, சிவசபை சூட்சமம் என்னன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 to 6 மணிக்கு உள்ளாக எந்திரிச்சு மண் அகல் விளக்கு ஏற்றணும். வீட்டில் மண் எத்தனை விளக்குகள் நீங்கள் வச்சுருந்தாலும், எத்தனை உலோகத்தில் வச்சுருந்தாலும் அதுவானைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அகத்திய பெருமானுக்கு ஏற்றது முக்கத்து முக்கோடி தேவர்களுக்கு, 9 கோடி சித்தர்களுக்கு, பாலதிரிபுர சுந்தரிக்கு, முப்பெரும் தேவிகள் தான் பாலபுர சுந்தரிகள்னு சொல்லும். ஒட்டுமொத்த அன்னையரோட ஆற்றல் தான் பாலதிரிபுர சுந்தரின்னு உங்களுக்கு தெரியும். பாலதிரிபுர சுந்தரி, வாழை தேவி அப்படின்னு பல நாமங்களில் அந்த அம்மா அழைக்கப்படுது, பல நாமங்களில் வணங்கப்படுது. எல்லார் வீட்லேயும் வணங்கிட்டு இருக்கோம் குழந்தை ரூபத்தில் வச்சு. அந்த அம்மாளுக்கு சொல்லக்கூடிய வழிபாடாக ஏற்றக்கூடிய தீபமாக மண் அகல் விளக்கில் என்ன இருக்குன்னா, பஞ்சபூதக தத்துவங்கள் இருக்குது. மண் இருக்குது, நீரில் குழப்பதும், அது வெப்பத்தில் காய வைக்கிறோம், எல்லா நிலைகளும் இருக்குது. அதுக்குள்ளே வெற்றிடமும் இருக்குது, ஆகாயமும் இருக்குது. அதில் போட்டக்கூடிய திரிகிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விஸ்வாமித்திரர் சொன்ன விஷயம்தான். அது எல்லா சீடர்களும் வீட்டில் குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஒரு மண்டல நாட்களுக்கு ஏற்ற சொல்லுதாங்க. ஏற்றி சித்த சபையை நோக்கி இவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்கையெல்லாம் முக்கத்து முக்கோடி தேவர்கள், 9 கோடி சித்தர்கள், 11,000 யுக தவ புண்ணியம், பிரபஞ்ச புண்ணியம், பாவத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய இடம், நவகிரகங்கள் தள்ளி வைக்கக்கூடிய இடம், பஞ்சபூதங்கள் கட்டுப்பக்க நிற்கக்கூடிய தலம், இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற சபை. அது வண்டானத்தில் இருக்குன்னா வண்டானத்தில் மட்டும் இருக்குன்னு நினச்சிடாதங்க, குக்கிராமத்தில் இருக்குன்னு. பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற சபையை வண்டானத்தில் ஒரு சித்தனுக்கு, ஒரு மானிடனுக்கு அவன் அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்ததுனால அதை கையாளக்கூடிய, அகத்தியத்தை அமர வைக்கக்கூடிய, அற்புதம் நிகழ்த்தக்கூடிய, இப்படி இறை சச்சங்க நிகழ்வுகள் நினைத்து உங்களுக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடிய ஒரு சேவகனான பொறுப்பை தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அவங்க சிவம்னு சொன்னாலும் சரி, சிவ மகாநிலைன்னு சொன்னார், பேராற்றல் பிரபஞ்சம் எதை சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் எடுத்துக்கிடாமல் ஒன்றும் இல்லாத நிலையே சிவநிலை அப்படின்னு நம்ம போதனை நடத்திக்கிட்டு வரையில எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையது. இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடிய பேனர்கள், இங்கே வைக்கக்கூடிய கூட்டங்கள், இங்கே வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் வச்சுருக்கே தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் எங்கள் பேர் வந்துடணும், அதை நின்றணும் இதை நின்றும். அது அவங்க ஒரு காமெடி நடிகர் சொன்ன மாதிரி, நான் இதை காமிச்சே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவோம்ல அப்படிங்கிற நிலையெல்லாம் இங்கே கிடையாது. உங்களை வச்சு பொருளாதாரத்தில் உங்கள்கிட்ட வாங்கி அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் நிலைகள்லாம் கிடையாது. இங்கே யார் கெடுத்தாலும் வாங்கிக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லத இடம்தான் அந்த இடம். ஏன்னா அவங்க தவறுதலாக எடுத்த விஷயங்கள், தவறுதலாக செஞ்ச விஷயங்கள், தவறுகளாக வந்த விஷயங்களையெல்லாம் சபையில் கொட்டிட்டு போயிடக்கூடாது, இறை பயணம் தடபடும் அப்படின்னு எந்த விஷயங்களும் யார்கிட்டையும் வாங்காமல் சீடர்கள்ட்ட அகத்தியரோட அனுமதியோட, சிவனோட சீடர்கள்ட்ட, திருமுருகனோட சீடர்கள்ட்ட, அம்பாலோட சீடர்கள்ட்ட தன் வாழ்வை யுகமாற்றத்துக்கு பயன்படுத்தின சீடர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய கைங்கரிய நிலைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைகளை தவிர எங்கேயும் அடாவடியா தடாவடியா இதை செஞ்சு கொடுத்ததுனால இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு கேட்கறது கிடையாது. எதை எடுத்தாச்சும் எந்த இடத்துல வச்சாச்சும் எதையை மாற்றி வச்சு ஏதாச்சும் உங்களை சந்திக்கிறணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் எல்லா நிகழ்வும், எல்லா சச்சங்க நிகழ்வுகளும் இருக்குது. இதில் சீடர்களோட தனிப்பட்ட உழைப்பு இருக்குது, பங்களிப்பு இருக்குது. அங்கே இங்கே அவங்க நோட்டீஸ் கொடுக்க நின்ற நிலைகள், அங்கங்கே சுவரொட்டிகள் இந்த வட்டம் வேணான்னு விட்டாங்க, அங்கங்கே சுவரொட்டியெல்லாம் ஒட்டியிருக்காங்க. கஷ்டப்பட்ட நிலைகள் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளவை பேசி அவங்கள சிவசபையை பற்றி புரிய வச்சு அவங்க வினை நிலைகளை கடக்க வச்சு சபையில் என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும், என்னதான் செஞ்சிருவாங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்னு வந்த நிலையில் வந்தெல்லாம் அமர்ந்தவங்க தான் சித்தங்காங்க புத்தங்காத நமக்கு தெரியாதா இவங்களை அப்படின்னு என்ன நிலைகளுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கேள்விக்குறியோட உட்கார்ந்துருக்காங்க. கேள்விக்குறிக்குள்ள 20 வருஷமா 25 வருஷமா அகத்திய பெருமான் பின்னாடி நடந்த நிகழ்வுகள், அவர் சொன்ன செயலெல்லாம் செஞ்ச நிகழ்வுகள், அவர் அனுப்பின இடத்துக்கெல்லாம் போய் தவம் பண்ண நிகழ்வுகள், அவர் வேற்று உடை மாற்று உடைன்னு சொல்லக்கூடிய உடைகளெல்லாம் அணிஞ்சிட்டு காவி உடை அணிய முடியாதுன்னு சொன்னதில் அகத்திய பெருமான் அரட்டி
அணிய வச்ச நிலைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதற்குள்ளெல்லாம் தெரியாது. இகலோகத்தில் ஒரு மனுஷனா எல்லா நிலைகளையும் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்துறது எப்படி அப்படிங்கிற ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா நிலைகளையும் வரும். எல்லாத்தையும் கடந்து உறவினர்கிட்ட எங்கே வரல, எங்கள் வீட்டுக்கு வரல, அங்கே வரல, இங்கே வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல, சொன்ன சொல்லையெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அகத்திய பெருமான் திருவடியில் வசைபாடுதலை போற்றுதலையும் அவர் திருவடியில் மற்ற விஷயங்களையும் அவர் திருவடியில் வச்சு பயணப்பட்ட நிலைக்காக இன்னைக்கு இங்கே வந்து உங்கள் முன்னாடியெல்லாம் பேச வச்சுருக்காங்க. பேசுறது நாங்கள் இல்லை, சிவன் தான் பேசுகிறாரு, சிவபெருமான் தான் பேசுகிறாரு, அவத்துக்குள்ளேருந்து அகத்திய பெருமான் பேசுகிறாரு. எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலை, நீங்களும் சொல்லணும். அப்படி தான் விரும்பி விரும்பி உங்களை கூப்பிடுதோம். ஒன்றுமே இல்லாத இடத்துல இறைவன் வந்து உட்கார்ந்துருவார், இறை கணங்கள்லாம் வந்து உட்கார்ந்துரு. வெற்றிடம் தேவை, கொல்லும் இடை கொள்கலன் தேவை. இல்லை நிரப்பப்பட்ட இடத்துல எது வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னா எதை சொல்ல முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அது சப்பாத்தி அது என்னது மாவு எடுத்து தண்ணியை ஊற்றி கலக்கி அண்டாவில் குதிச்சிரு அப்படின்னு சொல்லல என்ன பண்ண முடியும்? பழைய படங்களில் வந்த காமெடியை தான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். தெரியுங்கிற இடத்துல எதுவும் சொல்ல முடியாது, தெரியாதுன்னு நிற்கணும். நிரப்பப்பட்ட இடத்துல நிரப்ப முடியாதுன்னு சொல்லி குறை நிலையாயிருங்க. நிறை குடம் வேற, அது கூத்தாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே குறை குடமாக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே பாலோ மோரோ நெய்யோ ஏதோ ஒரு பொருளை ஊற்ற முடியும். இல்லாட்டி வேற விலை உயர்ந்த அபாரணங்களை அதில் வந்து போட முடியும். நிறையா மண்ணை நிரப்பி வச்சுட்டான்னா அதுக்குள்ளே என்னத்தையும் போட முடியாது. போட்டால் கீழே விழுந்துடும், அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான். அதனால் குறை குடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு செய்யலை நிறை குடம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கணும். அடுத்தவங்க சொல்லையில் கேட்கல குறைவாக வச்சு கேட்கணும்னு சொல்லி யார் கேட்டாலும் சரி. நம்ம அதாவது ஒரு ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பல்விளக்கும் பசையை வந்து விற்கிறது எப்படி, இதை வந்து டெவலப் பண்ணணும்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. அது முக்கியமான அதில் நபர்கள்லாம் அதில் இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் படித்ததாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மகிழுந்து காரில் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க பல மணி நேரமாக அதை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து டிரைவராக ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ஏழ்மை நிலையில் வவுத்து பசிக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, பொண்டாட்டியை வழி நடத்துறது, குடும்பத்தை வழி நடத்துறதுக்குன்னு அவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிரைவர், ஐயா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுதேன், அது அந்த ஐடியா என்னன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லல. நீ என்னத்தடா சொல்லி போகிற, நாங்கள் அத்தனை மீட்டிங் போட்டோம், இத்தனை மீட்டிங் போட்டோம், அத்தனை விஷயமான நுட்பமான அந்த வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் படித்து வந்திருக்கோம், எங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு நினைக்காம சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம்யா. அந்த பல்பசையோட இருக்குல்ல, அந்த டீபோட வாயை பெருசாக்கிருங்க. அந்த பிதுக்கு எடுக்கும்ல, ஏன்னா கஸ்டமர் அப்படி இருக்காங்க, தொடர்பாளர்கள் அப்படி இருக்காங்க. அதைத்தான் அவங்க வாங்க போகிறாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. ஆனால் சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க. வாய் பெருசாக இருந்தால் அமுக்கணுன்னா எல்லாம் வெளியே வந்துடும், சீக்கிரம் டியூப் காலி ஆயிரும், அடுத்து அவங்களே வாங்கிடுவாங்க. 3 கஸ்டமரு ஒரே ஆளில் 3 கஸ்டமரு, ஒரு பங்கு வியாபாரத்தில் 3 பங்கு வியாபாரத்தில் நம்ம பார்த்துடலான்னு சொன்னோடனே அதை நிகழ்த்துச்சு அந்த பர்பஸை கம்பெனி. அதை பாட்டு எல்லா கம்பெனியும் வாயை எவ்வளோ பெருசு ஆக்குனாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும். சின்ன மூடியை பெருசாக ஆக்குனாங்க. 4 நாளில் பிரிக்கி 4 நாளில் வேறு வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லி யார் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கணும். நம்ம வீட்டு வேலைக்காரன் தானே, நமக்கு தெரிஞ்சவன் தானே. நாய் கூட சில நேரங்களில் பாடம், குருவி கூட சில நேரங்களில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையும் இருந்து எல்லாம் கற்றுக்கணும். ஒரு முனிவரை காட்டுக்கு ஒரு சின்ன பையனை வந்து அவர் அக்னிகோத்திரன்னு சொல்லுவாங்க, அது யாருன்னு தெரியாது, பின்னாடி வந்து கேட்டுக்கிடுவோம். காட்டுக்கு அனுப்புதாங்க. காட்டில் போய் இயற்கையை பார்த்தே அவர் முனிவர் ஆகிட்டு வந்தார். இயற்கையிலே பாடம் படிச்சுட்டு வந்தார். எறும்பு தேள் அது இது இயற்கை மாற்றங்கள் இதை வச்சே ஞானத்தை கற்றுக்கிட்டு வந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க. எதை பார்த்தும் கற்றுக்கிடலாம், யாரை பார்த்தும் கற்றுக்கலாம், யார் சொல்லதை வச்சும் நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்துக்கலாம். இவன் தானே நமக்கு தெரியுமா கோயில்பட்டில் 20 வருஷமாக பார்த்துருக்கேன்னு சொல்லக்கூடாது. இவங்க வண்டானத்தில் தானே சபை வச்சுருக்கான்னு சொல்லக்கூடாது. அங்கே என்ன நடக்கு, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒத்துக்கு என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருந்திருக்கோம், சாயந்தரம் வரைக்கும் இருப்போம், நைட்டும் இருந்து பார்ப்போன்னு இருந்து பாருங்கள். சச்சங்கம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் வாங்க, அந்த எல்லையில் என்ன நடக்குன்னு பாருங்க. கோமாதா பூஜையை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க. விளக்க வந்து
அடிபணிவு சரணாகதியோட இறை இருக்கு அந்த எல்லைன்னு சொல்லி அந்த சபையை நோக்கி, சித்தனை நோக்கி, அகத்தியரை நோக்கி ஒன்றும் சொல்லாமல் ஓம் அகதீசாய நமக சிவமகா வாழை சித்தாய நமகன்னு சொல்லணும். 2 வார்த்தை சொல்லணும். ஓம் அகதீசாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமகன்னா நான் கிடையாது. 11,000 யுகமாக ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தவம் இருக்குது. கங்கை சூழ ஆதாள பாதாளத்தில் அந்த பேராற்றல்லாம் சிவமகா நிலை. அந்த நாமத்தை சொல்லல புண்ணியங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சிறுசுவை தொடர்பாளர்கள்னு சொல்லி சாப்பிட்டு வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் பேச இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விஷயங்கள்லாம் எல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த விளக்கு ஏற்றி வரையில் 48 நாட்கள் நீங்கள் கட்டாயம் ஏற்றணும். பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பவித்திரம் இல்லாத நாட்களை கணக்கில் எடுக்க வேணாம். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. இல்லாட்டி ஆண்கள் விளக்கு ஏற்றலாம். யாருனாலும் விளக்கு ஏற்றி வரையில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் வரதுக்கு உண்டான அற்புத நிலைகள் இருக்கும். உங்கள் வீட்டில் சந்தன வாசம் வரும், மலர்களோட வாசம் வரும், சித்தர்களோட தரிசனம் கிடைக்கும், அன்னையர்களோட தரிசனம், மகாலட்சுமியோட தரிசனம். ஏன்னா எல்லாத்தையும் மகாலட்சுமி 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 தான் சொல்ல வேண்டியது இருக்குது. தெய்வங்களோட தரிசனங்கள் கிடைக்கும், எல்லா அனுகிரகங்களும் கிடைக்கும். உணர்ந்தவங்க பேச இருக்காங்க. சாட்சியோட காட்சியோட சாட்சி பொருளாக உணவு இடைவேளைக்கு பிறகு வந்து பேச இருக்காங்க. அப்படியே இருங்க. எல்லா இடத்துலையும் தேடி வாரைய கோயிலெல்லாம் அலைதைய. அங்கே போனால் அது நடக்குமா, இங்கே போனால் இது நடக்குமா, காசிக்கு போகணுமா, ராமேஸ்வரம் போகணுமா, பாவம் போகணுமான்னா அலைதைய. உங்களுக்குள்ளே தேடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் தான் கடவுள்னு நாங்கள் சொல்லுவோம். உங்களால் தான் எல்லாம் முடியும்னு சொல்லுவோம். நீ மாறினா தான் எல்லாம் மாறணும்னு சொல்லுவோம். இவ்வளோ விஷயத்தையும் உங்களை சொல்லி இதைத்தான் சித்தர்களும் சொல்ல இருக்காங்கன்னு சொல்லி அற்புதமான சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சச்சங்கம் நடத்துறதுக்கு இவ்வளோ ஆட்கள் இருந்தால் தான் நடத்த முடியும். தொடர்ந்து இருங்க. தொடர்ந்து சித்தர்கள் பேசுவாங்க. அம்பாள் செண்பகவல்லியை கூட்டு பேசக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. அன்னை வந்து பேசல எல்லா தேவாதி தேவர்களும் வந்துடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அப்பப்போ இன்றைக்கும் உங்கள் வீட்டில் போய் என்ன காட்சிகள் கிடைக்கும்னு அன்னை விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அற்புதமான நிகழ்வு, அதிசயமான அபூர்வமான நிகழ்வு. கடவுள் பேசி எங்கேயாச்சும் பார்த்துருக்குமானமோ, சித்தர்கள் பேசி எங்கேயாச்சும் கேட்டிருக்கமானமோ, யாராவது பைத்தியக்காரன் ஏதாச்சும் வச்சிருப்பான் அதை கேட்டிருப்போம், இதை போயிட்டுருக்கோம். இறை கணங்களெல்லாம் வந்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு உங்களோட வீட்டில் வாசலில் வந்து அதை அழைப்புதல் கொடுத்து உங்களை வாங்க 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 வாங்கிட்டு போங்க 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 போங்கன்னு சீடர்கள்லாம் உங்கள் வில்லம் தேடி வந்திருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் மதிப்பளித்து இருங்க, எந்திரிச்சு போயிடாதங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கு. இன்னமும் பேசுவோம், சாயந்தரம் வரைக்கும் பேசுவோம். அற்புதமான விஷயம். எனக்கு போயிட்டு வந்துடணும், இல்லாட்டி வீட்டில் திட்டு விடும். அந்த விஷயம் அப்படி வந்துச்சுட்டா இப்படி வந்திருக்கேன்னா 2 வீலர்லையோ வண்டியிலே போயிட்டு ஓடி வந்துருங்க போன உடனேன்னு சொல்லி இன்றைய நாளில் இணைஞ்சிருங்க, இறையோடு இருங்க, இறை கணங்களோடு இருங்கன்னு சொல்லி அற்புதமான சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூடி அந்த அம்மாவை பேச அழைக்கிறோம். மலர்விழி அம்மாவை வருக வருக என சபை சார்பாக, சித்தர்கள் தேவர்கள் சார்பாக நற்கருத்துக்களை கூற இவ்வளோ சொல்லியிருக்கு. யாரும் எந்திரிச்சு போயிருக்காங்க. அதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. இனிமும் சொல்லுவோம். வேற உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். வியாபாரம், ப்ரமோஷன் வரமாட்டேங்கு, பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கு, பிள்ளைகள் சேட்டை பண்ணுது, புத்திர பாக்கியமின்மை, திருமண தடை, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கல அது உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லப்பட்டாச்சு. அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுங்கிறதுக்கும் சித்தர்கள் வழி சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அது சாபம் இருக்கு, பாவம் இருக்கு, முன்னோர்கள் பெண் சாபம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய சபை தான் அங்கே இருக்கக்கூடிய சபை. ஒரு தடவை வந்து கோமாதா பூஜை பாக்கில் பாவ சாபங்கள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஏதோ செய்யறதுக்கு யாராச்சும் ஆள் வேணும், எதையோ சொல்லதுக்கு யாராச்சும் இருக்கணும். கடவுள் சொல்லுதுன்னா அதை மக்களுக்கு தெரிவதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும். 7 வழியாக பேசி பார்த்தாங்க முடியலை, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க முடியலை. இப்போ நேரடியாக இப்படி சீடர்கள் மேலே வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக உங்களை சந்திக்கிறதுக்கு இறை கணங்களெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இணைஞ்சிருங்க, வளம் காணுங்க, நலம் காணுங்கன்னு சொல்லி சீடர்கள் இறை சபை தொடர்பார்கள் இந்த பகுதி மக்கள் ராதாகிருஷ்ண நகர், அங்கே சுபா நகர், அந்த பகுதியெல்லாம் இருந்து சபைக்கு வந்து அனுகிரகம் பெற்றவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களும் அவங்களோட நிலையை பகிர்வாங்கன்னு சொல்லி நீங்களும் உங்களோட இறை காட்சிகளை சந்தேகங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்கி
விடைபெறுகிறோம். திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தம் மட்டுமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.